ஸ்டார்ட். வேத தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 130 ஒன்னிலிருந்து நம்ம 6 முறை வாசிப்போம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்தீர்ப்பானால் நான் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இந்த அதிகமாய் என்கிறதான ஒரு வார்த்தை கேட்டோன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஞாபகம் வந்திருக்கும். ஊழியக்காரங்க அதிகமா நம்ம அந்த காரியத்தை குறித்து பேசுறாங்க. என்ன? அதிக நீதி, அதிக விசுவாசம், அதிக அன்பை குறித்து. அதுல அநேக காரியங்கள், இந்த 3 காரியத்தை குறித்து லீவ்னோட் தோட்டத்துல ரிட்ரீட்ல பேசும்போது இந்த ஊர்ல நான் இல்லை, காட்டு முன்னாடியில் இருந்தேன். ஆனாலும் மீண்டுமா அந்த காரியத்தை குறித்து என்னோடு கூட பேசும்போது இது குறித்தான ஒரு பாரம் எனக்கு வந்துச்சு. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இந்த 3 விதமான காரியத்தை கீழ்ப்படிந்தால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, நன்மையை, வெற்றியை, விடுதலை, ஜெயத்தை நிச்சயமாக பெற முடியும் என்கிறதான ஒரு காரியம் இடத்துல உண்டாயிருந்தது. எனக்குள்ள ஒரு மாற்றத்தை தந்ததை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் அதை ஒட்டி எனக்கு ஒரு பாரம் என்ன வந்துச்சுன்னா, இந்த 3 விதமான காரியத்தை தான் அதிகமா ஆண்டு பேசியிருக்காரா, வேற எதையாவது பேசியிருப்பாரா அப்படிங்கிற காரியத்தை குறித்து ஒரு பாரம் இருந்துச்சு. இன்னைக்கு காலையில மாமா இதை மாதிரி சொல்லும் பொழுது சரின்னு சொல்லிட்டு இதை குறித்து நான் தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது, ஆண்டவரே, அதிகமா இன்னும் என்னென்னலாம் நீங்க ஆண்டு பேசியிருக்கிறீங்க, எங்க சபையில இருக்கிற மக்கள் இன்னும் அதிகமா எதை கற்றுக்கொண்டு இன்னும் ஆசீர்வாதத்தை, இன்னும் நன்மையை, இன்னும் விடுதலை, இன்னும் ஜெயத்தை எங்க சபை மக்கள் பெறணும், நான் பெறணும் அப்படிங்கிற காரியத்தை குறித்து தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுதுதான் இன்னும் ஒரு 7 விதமான காரியத்தை தேவன் வேதத்தின் மூலம் வெளிப்படுத்தினதை நான் அறிந்து கொண்டேன். அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தான் வந்திருக்கிறேன். அதிக ஜெபம், அதிக வேத வாசிப்பு, அதிக நேசம், அதிக சந்தோஷம், அதிகமாய் கொடுத்தல், அதிகமாய் ஊழியம் செய்தல், அதிகமாய் பிரயாசப்படுதல் என்கிறதான வேத வசனத்தின்படி, அதில் உள்ள ஆதாரத்தின்படியாக அந்த 7 விதமான காரியத்தை நாம் கற்றுக்கொண்டால், 7 முன்னாடி ஒரு 3 கேட்டிருக்கோம், 10 விதமான காரியங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியமானது. நம்ம எதெல்லாம் எந்த தேவையோடலாம் நாம் இருக்கிறோமோ அந்த தேவைகளை இந்த 10 விதமான காரியத்திலிருந்து ஏதாவது ஒன்று அற்புதத்தை மாற்றும், அற்புதம் நம்ம வாழ்க்கையில உண்டாகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுலதான் பாத்தீங்கன்னா 130வது சங்கீதத்துல, கர்த்தாவே, ஆழங்களில் இருந்து உம்மை கூப்பிடுகிறேன். அது நாங்க ஆழங்களில் இருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒண்ணு வச்சுக்கலாம். நாம தவறி போய் விழுந்து விட்டோம்னா ஒரு பள்ளத்துல ஆழத்துல கிடப்போம். அந்த ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன். கூப்பிடுகிறேன் என்னங்க? ஜெபம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜெபம். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். அவர் சத்தத்தை கேளும் சொன்னீங்கன்னா ஆண்டு சமூகத்துலதான் நம்ம ஜெபிக்க முடியும். அவர் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. விண்ணப்பம்,
என்கிறதா நான் விண்ணப்பம் ஜெபத்தை குறிக்குது. அவரை நோக்கி கூப்பிடுகிறேன் என்கிறது ஜெபத்தை குறிக்கிறது. என் சத்தத்தை கேளும் என்கிறது ஜெபத்தை குறிக்கிறது. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்தீரானால் யார் நிலைநிற்க கூடும்? நம்முடைய எல்லா அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னித்து பெரிதான அந்த பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற தேவன் தேவ சமூகத்துல காத்திருந்து பாவத்தை மன்னிக்கும்படியாய் கேட்டுக்கொண்ட பிறகு நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படுகிறது, பரலோகத்துக்கு செல்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. அக்கிரமத்தை மன்னிக்கும்படியாக மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்துல ஜெபிக்கிறவளாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. ஆத்துமாவுல ஜெபிக்கிற பாரம், ஆவியில, ஆத்துமாவுல, சரீரத்துல, சிந்தனைகள்ல, எண்ணங்கள்ல ஒரு ஜெபம் என்று சொன்னால் ஒருமனப்பட்ட ஆவியோடு கூட எங்கேயோ ஒரு சிந்தையை வைத்துக் கொண்டு அல்ல. அதனாலதான் அறை வீட்டு கதவை பூட்டி விட்டு எதுக்கு ஜெபிக்கிறாங்கன்னா, வேறொரு சத்தமோ வேறொரு கூப்பிடுதலோ வேறொரு காரியங்கள் நம்ம இடத்துல வராதபடி இருப்பதற்கு தான் அந்த ஒரு மனதோடு கூட ஆவியில் ஆத்துமாவுல ஜெபிக்கிற, ஆத்துமாவுல பாரப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நம்மிடத்துல உண்டாக வேண்டும். அதுக்கடுத்து பாருங்க, எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்து காத்திருக்கிற ஜாமக்காரன் யாருங்க? ஜாமக்காரன் செக்யூரிட்டி டியூட்டி பார்க்கும்போது நைட்டு ஃபுல்லா டியூட்டி பார்க்கும்போது, நான் நைட் டியூட்டி பார்க்க துபாயில பார்த்துருக்கிறேன். எப்போ விடியும் சொல்லிதான் பார்ப்போம். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்து காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்காக காத்திருக்கிறது. அதிகமாய் காத்திருக்கிறதுனா நாங்க ஜபம், தேவ சமூகத்துல காத்திருக்கிறது ஜபம். அந்த அதிகமான ஜபத்தை இந்த இடத்துல ஏறெடுத்தினால்தான் தாவீதுக்கு அநேக ஆசீர்வாதங்கள், அநேக அற்புதங்கள், அநேக காரியங்களை தேவன் மாற்றினார். எவ்வளவு இக்கட்டு நிலைமையிலிருந்து தேவன் விடுதலை ஆக்கினான்னு சொல்லி பார்க்கிறோம். ஜெபம் என்பது நம் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆணி வேராய் காணப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் ஜெபம். ஏங்க ஜெபிக்கணும்? தேவனுக்கு தெரியாத நம்ம தேவைகள் என்பது இல்லை. ஜெபம் இல்லாதபடி தேவன் நம் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய முடியாதுங்க. ஏன் முடியாதுங்க? ஏனென்று சொன்னால், நான் ஒரு குற்றவாளியாய், நான் தேவனுக்கு பிரியமில்லாதனாய், தேவனிடத்துல ஏதோ ஒரு காரியம் இடத்துல குறைவுள்ளவனாய், குற்றம் உள்ளவனாய், பாவம் இல்லாதவனாய், கீழ்ப்படியாதனாய் நான் காணப்படும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் நான் காத்திருக்கும் பொழுது தேவனுக்கு பதிலை எனக்கு தர முடியாது. ஏனென்று சொன்னால், பிசாசான உனக்கு பிரியமில்லாத ஒரு பிள்ளைக்கு எப்படி நீ அற்புதத்தை செய்ய முடியும், விடுதலை கொடுக்க முடியும், ஆசீர்வாதத்தை தர முடியும் சொல்லி யாரு கேட்பா? மேப்படியம் போய் கேட்பான். அதனால தாங்க கட்டாயமா ஜெபிக்காம அற்புதம் நடக்காதுங்க. ஜெபிக்காம விடுதலை உண்டாவது, ஜெபிக்காம ஆசீர்வாதம் உண்டாகாது. நம்மளுடைய தேவையை எதுவாக இருக்கணும், ஊழிக்காரங்க ஜெபிக்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் நாம ஜெபிக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கணும், நம்முடைய கணவருக்காக நாம ஜெபிக்கணும். மனைவியா இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்காக அதிகமாய் நீங்க பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். எதிர்காலத்துல ஒரு ஜெபிக்கிற குடும்பம், பிள்ளைகளுக்காக ஜெபத்துல தாங்குகிற குடும்பம், நிச்சயமாக அந்த பிள்ளைகள் தலைமுறையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய வெற்றியுள்ள கிறிஸ்து வாழ்க்கைக்கு நேராக இந்த பிள்ளைகள் உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ மிஷனரி வாழ்க்கையில தன்னுடைய தாய் ஜெபித்தது நிமித்தமாக ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்க நாம் பார்க்கிறோம். ஜெபம் நம்மிடத்துல குறைந்து போனது. 5 நிமிட ஜெபமாய் நாம் மாறி போனவர்களாக இருக்கிறோம். அது அல்ல, இன்னும் அதிகமாய் 1 மணி நேரம் ஜெபிக்க, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கொடுத்த தேவனுக்கு நம்ம எத்தனை மணி நேரம் கொடுக்குறோம்? 3 மணி நேரம் கொடுக்கணும்னு சொல்லி எத்தனையோ முறை ஊழியக்காரங்க நம்மளோட கூட சொல்லியிருக்காங்க. யாராவது இந்த சொன்னதுக்கு பிறகு 3 மணி நேரம் கொடுத்துருக்குறோமா? இல்ல. நிச்சயமாக நீங்க 3 மணி நேரம் தேவ சமூகத்துல காத்திருந்து தேவனுக்கென்று நேரத்தை ஒதுக்கி கொடுப்பீரானால் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தந்துவிட முடியும். சரிங்க, ஜெபம் என்பது நமக்காக மாத்திரம் செய்தா போதுமா? ஊழியங்கள் இருக்கிறது, நம்முடைய சபைக்காக, ஊழியக்காரங்களுக்காக, இங்க நடக்கிற ஊழியர்களுக்காக, கிளை சபைகளுக்காக. சகோதரர் அதை குறித்து தெளிவாக ஒரு நாள் சொன்னாங்க. முதல்ல இந்திய தேசத்துக்காக, வட மாநிலத்துக்கு மற்ற காரியங்கள் ஜெபித்தாலும் நம்முடைய சபையின் வளர்ச்சிக்காக, நம்முடைய சபையில இருக்கிற எல்லா குடும்பங்களும் ஆசீர்வாதத்தை பார்க்கணும். ஏதோ ஒரு கண்ணீரோட, துக்கத்தோட, வேதனையோடு கூட நம்முடைய தேவ சமூகத்துல வந்திருந்தால் தேவன் எவ்வளவு துக்கப்படுவாரு.
மற்றவங்களுக்காகவும் நாம ஜெபிக்கிறவர்களாய் பாரப்படுறவர்களாய் காணப்படணும். எவ்வளவுங்க? இன்னும் அதிகமாய். ஏற்கனவே கொஞ்சம் ஜெபிச்சிக்கலாம், இன்னும் அதிகமா உங்களுக்காக ஜெபிக்கிறத காட்டிலும் மற்றவர்களுக்காக பாரப்படுகிற நம்மிடத்துல உண்டாகிறதா? தேசத்தை குறித்த பாரம். தேசம் எந்த நோக்கி போய் கொண்டிருக்கிறது? தேசத்துல அக்கிரமங்கள் பெருகி போனது. தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்கள் ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டிருக்க செய்தித்தாள்ல நியூஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதை குறித்துதான பாரம், அதை குறித்துதான ஒரு அக்கறை நம்மிடத்துல உண்டாயிருக்கிறதா? 1 மணி நேரத்துக்கு 20 பேர் தற்கொலை செய்து மரணம் அடைகிறாங்க. 1 மணி நேரத்துக்கு 20க்கும் மேற்பட்டவர்கள் விபத்துல மரணம் அடைகிறாங்க. மரணங்கள் இந்த நாள்ல பெருகி போயிருக்கிறது. இன்னொரு காரியங்கள், இன்னும் அந்த பாகாலை நோக்கி ஓடுகிற கூட்டங்கள் பெருகி போய் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அநேக காரியங்களை தேவன் நம்ம மத்தியில காண்பித்த போதிலும் கூட கண்டுகொள்ளாதபடி சுயநலக்காரர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. தேவனிடத்துல பரிந்து பேசுகிற, இன்னும் விசேஷமா நம்ம சபைக்கு 600க்கும் மேற்பட்ட செய்திகளை ஜெபத்தை குறித்து, மேன்மை குறித்து, விடுதலை குறித்து, அற்புதத்தை குறித்து, ஜெபத்தினால எல்லாம் செய்துவிட முடியும் என்று சொல்லி காரியங்களை நம்முடைய சபைக்கு தான் தேவன் கொடுத்திருக்கிறார். இல்லையா? 600க்கும் மேற்பட்ட செய்தி. அதுல ஒரு செய்திக்கு நம்ம கீழ்ப்படிந்தா கூட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஜெயத்தை நாம் கண்டுவிட முடியும். அதனால உங்களுடைய தேவை எதுவாக இருக்கணும்? ஜெபம் நம் வாழ்க்கையில முக்கியமானது. எதிர்காலத்துல நம்மை உயர்த்துகிறதாய், மேன்மைப்படுத்துகிறாய், கிறிஸ்துக்குள்ளாய் நம்மை நடத்துகிறதாய், நாம நம்மளுடைய பிள்ளைகளுக்காக, நம்ம எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிற, கண்ணீர் விடுகிற காரியங்கள் எல்லாம் துருத்தியில கணக்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்ற நேரத்துல பிள்ளைகளை உயர்த்துகிறோம், ஏற்ற நேரத்துல ஒரு அற்புதத்தை செய்கிறவராய், ஏற்ற நேரத்துல நம் வாழ்க்கையை நன்மையாய் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால ஜெபம் என்பது நம் வாழ்க்கையில முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அதிக வேத வாசிப்பு 119, 21. சங்கீதம் 119. நானே வாசிக்கிறேன். இல்ல, 119, 121 128 வரைக்கும். நியாயமும் நீதியும் செய்கிறேன், என்னை ஒடுக்கிறவர்களுக்கு என்னை ஒப்பு கொடாதேயும், உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நில்லும், அகங்காரிகள் என்னை ஒடுக்க ஒட்டாதேயும், உமது ரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது. உமது அடியேன் போதுங்க. 27 பாருங்க. ஆதலால் நான் பொன்னிலும் பசு பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். என்னங்க கற்பனைகள் பிரியப்படுகிறேன்? 613 கட்டளை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. 268 செய், 248 செய், 265 360 செய்யாத. 613 கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 1:1 வாங்க. ஆதலால் நான் பொன்னிலும் பசுமொன்னிலும் அதிகமாக உமது கற்பனையில் பிரியப்படுகிறேன். இங்க என்ன சொல்றாரு? துன்மார்க்குடைய ஆலோசனை நலவாலும், பாவிட வழியில் இல்லாமலும், பரியசக்கார உட்காரிடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதுதாங்க அதிக வேத வாசிப்பு. எதுல உண்டாகிறது? கற்பனையில் பிரியப்படுகிறேன். அந்த பிரியம், வேதத்துல பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொன்ன இந்த வார்த்தையை அநேக செய்திகள்ல
நம்ம இடத்துல ஊழியக்காரங்க பேசிக்கிறாங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். முன்பு நீங்க 5 நிமிஷம் வாசிச்சுட்டு 4 வசனத்தை வாசிட்டு போறவங்களா இருக்கிறீங்களா? 10 நிமிஷம் ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? அது இல்லைங்க. இப்ப அதை காட்டிலும் அதிகமாய் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை தியானிக்கிறவர்களாய், வேதத்தை வாசிக்கிறவர்களாய், வேதத்தை கற்றுக்கொள்ளுறவர்களாய் காணப்பட்டோம் என்று சொன்னால், இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய வேதத்தை சுமக்கும் பொழுது உன்னை சுமக்கும் என்று சொல்லி ஒரு கதையை ஊழியக்காரங்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. அப்படியாக இந்த வாழ்க்கையில அதிகமாய் வேதம் வாசிக்கும் பொழுது மாத்திரம்தான் ஒரு பெரிய நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். வேத வாசிப்பு சாதாரண இல்லைங்க. எவ்வளோ நேரங்களை நம்ம விரயமாக்குறோம். கண்டிப்பாக அதிகாலையில 2 மணி 3 மணி நேரம் ஜெபிக்கும் போது வேத வாசிப்பு அதை விட தனியாக ஜெபிக்கணும். வேத வாசிக்கணும், இன்னும் நேரம் அதிகமா ஒதுக்கணும். குறைஞ்சது நீங்க 1 மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் வேதத்தை தியானிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். உங்களுக்கு விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம் நம்ம சபையில கொடுக்கப்பட்டது. ஆனா அதை அநேகர் உபயோகப்படுத்தல. வேதத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காலத்துல நான் சின்ன படிக்கும்போது 20-25 வயசு போது பைபிள் காலேஜ் படிக்கணும்னு சொன்னா ஃபீஸ் கட்டணும், ஹாஸ்டல்ல தங்கணும், ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும், இவ்வளோ காரியங்கள் இருக்கு. ஃபீஸ் கட்டி வெளியூர்ல போய் படிக்கணும். அதெல்லாம் இல்லாம நம்ம சபை மக்கள் வேதத்துல நன்கு தேறினவர்களாய் மாறும்படியான ஒரு பெரிய வாய்ப்பு மக்கனாயும் வேதாகம கல்லூரி. அதுல அநேகர் இணைந்து படிக்க வேண்டும் சொல்லி ஒரு தரிசனத்தோடு கூட தேவன் கொடுத்த அந்த காரியத்தை, அந்த தரிசனத்தை நாம் இழந்து விடுவர்களாய் காணப்படுகிறோம். எவ்வளவு பேருக்கு வாய்ப்பு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமா எங்கேயும் வேலைக்கு நீங்க போயிருக்க மாட்டீங்க. இந்த வேதாகம கல்லூரியில சேர்ந்து படிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். வேதத்தை அதிகமாய் கற்றுக்கொள்ள, வேதத்தை அதிகமாய் தியானிக்க அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எவ்வளோ ஊழியக்காரங்க 3 மணிக்கு எழுந்திரிச்சு காலையில மெசேஜ் கொடுத்துட்டு திருப்பியும் வந்தோம் வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாக கிட்டத்தட்ட 5 மணி வரைக்கும், காலைல 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களாய் கற்றுக் கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறத நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி ஒரு நெருக்கடி நம்மளுக்கெல்லாம் இல்லைங்க. நேரம் இருந்தும் அதை தவிர்த்து விடுகிறோம். எல்லாரும் கற்றுக்கொள்ளலாங்கிற ஒரு காரியத்தை நம்ம முன்பாக வைத்திருந்தும் கூட ஒரு நல்ல நலமான திட்டம், நல்ல ஒரு காரியமா இருந்த போது கூட அதை தவிர்த்து விடுகிறோம். கண்டிப்பாக நீங்க அந்த வேதாகம கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. வேதத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய, வேதத்தை இன்னும் அதிகமாய் தியானிக்க, வேதத்தை இன்னும் அதிகமாய் படிக்கக்கூடிய ஒரு வாஞ்சை உங்களுக்கு உண்டாகும். அநேக ரகசியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். அநேக காரியங்கள் தேவன் நம்மோடு கூட பேசுகிற காரியங்கள் நாம் அறிந்திருக்கிறோம். அதனால என்ன செய்யணும்? அதிகமாக வேதம் வாசிக்கிறவர்களாய் உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கணும். உங்க வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி என்பது உண்மை என்பது நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்ததாக அதிகமான நேசம் என்று சொல்லி 3வது ஒரு தலைப்பாக பார்க்கிறோம். மத்தேயு 10 மத்தேயு 10வது அதிகாரம் 32லேருந்து 37 வாசிக்கிறேன். என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷன் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். பூமியிலே சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும், மகனுக்கும் தாய்க்கும், மருமகனுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. போதுங்க. இந்த பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தில் பட்டயத்தை அனுப்பி வந்தேன்னு சொல்லி இந்த 35வது வசனத்துல நம்ம ஊழியக்காரங்க நம்மளோட மத்தியில தெளிவா பேசியிருக்காங்க. இந்த பிரிவு என்னங்கிற காரியத்தை குறித்து நீங்க அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. 37வது வசனத்தை மாத்திரம் பார்ப்போம். நம்ம
தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்ப யாரங்க நேசிக்கணும்? தேவனை நேசிக்கணும். அப்ப தகப்பனை நேசிக்க கூடாது, மனைவியை நேசிக்க கூடாது. அவங்களை காட்டிலும் தேவனை நேசிக்கும்படியாய் நம்மை விரும்புகிறார். அவரை நேசிக்கிறது என்னங்க? நேசிக்கிறதுனாவே அவருக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணுமா இல்லையா? அவரை போல முதல்ல ஒரு குருவை போல ஒரு சீஷன் மாறும்பொழுதுதான் அவரை நம்ம நேசிக்கிறோம். ஒரு குரு எப்படி இருக்கிறாரு? தாழ்மையா இருக்கிறாரு, கீழ்ப்படியில் இருக்கிறாரு, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிற அர்ப்பணிக்கிற அந்த அனுபவம். நம்மிடத்துல தேவனை நேசிக்கிற காரியங்கள் எத்தனை அதிகமாய் காணப்படுகிறது. துக்கப்படுகிறவர்களாய் வேதனைப்படுத்துகிறமாய் விதமாய் காணப்படுகிறவர்களே மாத்திரம் அல்ல, தேவனை நேசிக்கிற, தேவனுடைய அன்பு கூறுகிற, தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற, தேவனுக்கு பிடிச்சமாய் நம்ம நடக்கிறோமா? எதிரெல்லாம் தேவனிட துக்கப்படுத்தி இருக்கிறோம், சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்ப்போம். அது உங்களுக்கும் தேவனுக்கும் தான் தெரியும், எனக்கும் தேவனுக்கு தான் தெரியும். நான் எதுல தேவனை விட்டு விலகி இருக்கிறேன், அவருடைய அன்பை விட்டு எத்தனை தூரமா போயிருக்கிறேன், அவருடைய சத்தியத்தை விட்டு எத்தனை தூரமா நான் விலகி போயிருக்கிறேன், எவ்வளவு சுபக்குறைவனா இருக்கிற, வேதவாசிப்பு இல்லாதவனாய் காணப்படுகிற, எத்தனையோ கிருபை தந்த அன்புள்ள தேவனை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நேசிக்கிறவர்களாக அல்ல, முன்பை காட்டிலும் இன்னும் அதிகமாய் தேவனை நேசிக்க வேண்டி தேவன் விரும்புகிறார். ஏங்க அவர் விரும்பணும்? எப்படியாக என் பிள்ளை தேறினவர்களாய் மாறணும். தேறினவர்களை குறித்து ஒரு செய்தி கேட்டிருக்கிறீங்க. எப்படியா என்னுடைய பிள்ளைகள் என்னில் அன்பு கூறணும், என்னுடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களாக இருக்கணும், எனக்கு பிரியமா நடக்கணும், என்னை மாத்திரம் நேசிக்கிற பிள்ளைகளாக என்னுடைய பிள்ளைகள் வாழணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆனா எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க, பிள்ளைகள் குறித்துல அன்பு அதிகமா செலுத்துவாங்க. சின்ன குழந்தையா இருக்காங்கன்னா முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை, முதல்ல நீதியை தேடணும், தேவனுக்கு பிரியமா தேவனை நேசிக்கிற அந்த அன்புக்கு நேராக நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ரெண்டாவது தான் பாக்கி எல்லாமே. அதெல்லாம் இல்லைங்க. இப்ப இல்லைன்னா தாய்க்காக கோயில் கட்டுற ஒரு உலகமாய், தந்தை உயர்ந்தன ஒரு கோயில் கட்டுற உலகமாய் காணப்படுகிறத நம்ம அறிந்திருக்கிறோம். தகப்பனையாவது தாயாவது எண்ணிலம் அதிகமாய் நேசிக்கிறோம் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது எண்ணில் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்படிங்கும் போது எனக்கு பிரியமானவன் அல்லன்னு சொல்லி அவங்க சொல்றாரு. அந்த அல்லன்னு சொல்லி இருக்கும்போது நம்ம எதெல்லாம் தேவனுக்கு விட அதிகமா எதை நேசிக்கிறோமோ அது நமக்கு விக்கிரகமா என்று சொல்லி நம்ம செய்தியில கேட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட எந்த ஒரு விக்கிரகமும் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. அவரை நேசிக்கிற இடத்துல பொன்னையோ பொருளையோ பணத்தையோ தொழிலையோ அவரை காட்டிலும் நேசிக்கிற எந்த ஒரு காரியம் நம்ம இடத்துல இல்லாதபடி நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் ஏதாவது நம்முடைய பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறோமா, கணவன் மனைவி அதிகமாய் நேசிக்கிறவர்களாய், மனைவி அதிகமாய் கணவனை நேசிக்கிறவர்களாய் காணப்படாதபடி முதலாவது தேவனை நேசிக்கிறவர்களாய், தேவனை இன்னும் அதிகமாய் நேசிக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது நம் வாழ்க்கையில எல்லா ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் தர முடியும். அது தேவனுடைய பெரிதான சித்தம், தேவனை மாத்திரம் நேசிக்கிறது. அப்படிப்பட்ட உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். அதிக சந்தோஷம். மத்தேயு 18:11-14 வரைக்கும் வாசிங்க. மத்தேயு 18. மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க, அவைகளில் ஒன்று சிதறிப் போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு சிதறிப் போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறிப் போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுவதை பார்க்கிறோம், அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாயிலும் கெட்டுப் போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. போதும் 13 வாசிங்க. அவன் அதை கண்டுபிடித்தால், இந்த தொலைந்து போன காரியத்தை குறித்து 3 விதமான செய்திகளை நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கிறோம். தொலைந்து போன ஆடு, தொலைந்து போன அப்படிப்பட்டதான் 3 விதமான காரியத்தை பார்த்துருக்கோம். இந்த இதில் தேவன் என்ன சொல்ல வரனா,
அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறிப்போக 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிறோம், அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாய் இந்த சிறியில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகராஜில் உங்களுக்கு பிதாவின் சித்தம் அல்ல. ஒரு பாவி மனம் திரும்பல் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஒரு பாவி யாரோ ஒரு எனக்காக பாரப்பட்டு செபிக்கும் பொழுது இந்த பாவியை தேடி வந்த தேவன் என்னுடைய வாழ்க்கையில நான் ரட்சித்த அந்த நாள்ல ஒரு பரலோகத்துல ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிற காரியத்தை பெற்றுக்கொண்ட நாம், சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட நாம் எத்தனை பேருக்கு அந்த சுவிசேஷத்தை பாரத்தோடு கூட மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய், தேவனை காண்பிக்கிறவர்களாய், தேவனாய் ஜீவிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அந்த மிகுந்த சந்தோஷம் பரலோகத்துல உண்டாகும்படியாக நம்ம எய்தாப்புல இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு எய்தாப்புல வீட்டுல நான் சத்தியம் சொல்லியிருக்கேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. எய்தாப்புல இருக்கிற வீட்டுல ஒருத்தவங்க தாங்க இருக்கிறீங்க, 3 பேர் இருக்கிறீங்க எய்தாப்புல வீட்டுல. அந்த எதிர் வீட்டுல சத்தியத்தை சொல்றது கூட நம்ம பாரம் இல்லை. பக்கத்து வீட்டுல 2 வீடு இருக்கும், பின்பக்கம் வீடுகள் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்க அநேகரை சந்திக்கிறீங்க, அநேகரோட காரியங்கள்ல ஏதோ ஒரு உதவிக்காக அவங்கள்ட்ட வருவாங்க, நீங்க ஏதோ ஒரு உதவிக்காக அவங்கள்ட்ட போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை குறித்ததான ஒரு பாரம் இடத்துல இருந்ததா? நாம பெற்றுக்கொண்ட சந்தோஷம், சமாதானம், விடுதலை, ஜெயம், ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கும்படியாய், அவங்களுக்கு காண்பிக்கும்படியாய், அவங்களும் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசுவை காண்பிக்கிறவர்களாய் அந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை அவங்க பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு காரியங்களுக்கு நேராய் நாம் நடத்தப்பட்டிருக்கிறோமா? நமக்குள்ளாக அந்த பாரம் வந்திருக்கிறதா? தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார் நம்மை? ஏதோ ஒரு பெரிய நோக்கம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்து விட்டு போகிறது அல்ல. ஒரு பெரிய திட்டத்தை, ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய திட்டத்தை, நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறது உண்மை. முகாந்திரம் இல்லாதபடி நீங்க யாருமே இங்க வரலைங்க. எல்லார் குறித்து ஒரு முகாந்திரத்தை வைத்திருக்கிறார். சிறுவராக இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், படிக்காதவங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு நோக்கத்தை ஆண்டு வச்சிருக்கிறார் இல்லையா? நோக்கம் இல்லாதபடி யாருமே இங்க வரல. அந்த நோக்கத்தை, சித்தத்தை, தேவ திட்டத்தை உணர்ந்து அதை அறிந்து அதற்காக செயல்படுகிற, பிரயாசப்படுகிற ஒரு வாஞ்சை நம்மிடத்தில் உண்டாயிருக்கிறதா? பாரம் உண்டாயிருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை நாம் ஜெபித்தால் போதும், நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய குடும்பத்துக்காக மாத்திரம் தேவ சமூகத்துல கடந்தருளாக இல்லாதபடி தேவனிடத்துல ஒரு பாவி மனந்திருத்தம் மிகுந்த சந்தோஷம், அந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை, அதிகமான சந்தோஷத்தை நாம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமா மற்றவர்களை குறித்த ஒரு பாரம் இதுவரைக்கும் வராம இருந்தாலும் அடுத்த முறை யாராவது ஒருத்தவங்க கேட்கும்போது, எது வீட்டுல சரிங்க சத்தியம் சொல்லாம விட்டுட்டீங்க, நரகத்துக்கு அவர் போயிடுறாரு, ஏதோ ஒரு மரணத்துல நரகத்துக்கு போயிடுறாரு, அப்ப அந்த நேரத்துல யார எதிர்த்தாப்புல இருந்தும் என்கிட்ட இயேசுவை பத்தி சொல்லலையே, ஆசீர்வாதமா இருந்தும் இயேசுவை பத்தி ஒரு முறை கூட என்கிட்ட சொல்லலையேன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம தான் குற்றப்படுத்துவாங்க. ஒரு ஊழியக்காரர் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்க்கு போயிருக்காரு. 3 நாள் கன்வென்ஷன் மீட்டிங் நடந்துச்சு. கடைசி நாள் ரொம்ப டயர்ட்ல 10-11 மணிக்கு ரூம்ல தங்க வச்சிருக்காங்க. ரூம்ல ஜெபம் பண்ணிட்டு தூங்க வேண்டிய நேரம். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுறாரு, எதிர் ரூமுக்கு போ அப்படி பேசுறாரு. எதிர் ரூமுக்கு போகும்போது நானே டயர்டா இருக்க வேண்டாம், எதுக்கு நீங்க பேசுங்க, திருப்பி போகணும் ஒரு 3-4 முறை வலியுறுத்திருக்காரு. இல்ல ஆண்டவரே நான் போறதுக்கு வாய்ப்பு இல்லை, 3 நாள் கன்வென்ஷன், நான் டயர்டா இருக்கேன், தூங்கிட்டாரு. காலையில 7 மணிக்கு எய்தாப்புல ஒரே சத்தம். இவர் 7 மணிக்கு பாக்குறாரு, அந்த எய்தாப்புல ஒரு வாலிப புள்ள தூக்கு மாட்டி இறந்து விட்டான். அந்த லாட்ஜுக்கு போலீஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்போ போய் ரொம்ப ஃபீல் பண்ணி 7 மணிக்கு போயிட்டு திருப்பி போய் அந்த ரூம்ல போய் இவன் மரணம் அடைஞ்சு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு அழுகுறாரு இந்த ஊழியக்காரர். அங்கே உள்ள போலீஸ்காரன் சூசைட் பண்ணியிருக்காரு, உள்ள காப்பா போட்டு சூசைட் பண்ணியிருக்காரு, எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. உங்களுக்கு என்ன ஆச்சு யாருன்னு போதுதான். அப்பதான் இவர் விளக்கத்தை சொல்றாரு, நேற்று நைட்டு என்ன 11 மணிக்கு ஆர்டர் போன்னு சொல்லியிருந்தாரு. சப்போஸ் இவர் போயிருந்தாருன்னா அந்த உயிர் காக்கப்பட்டிருக்குங்க. அதுக்காக தான் ஆண்டு நம்மளை வச்சிருக்கிறாரு. நம்ம ஒவ்வொருவரையும் இதே பெரிய ஒரு காரியத்துக்காக வச்சிருக்கிறாரு. நம்ம தேவனோடு கொடுக்குற ஐக்கியம், தேவ சுமத்துல ஐக்கியப்பட்டாதான் நம்ம ஆவியா நமக்கு வெளிப்படுத்துவார் அந்த காரியத்தை. அந்த ஊழியக்காரரு போயிருந்தால், தேவனுடைய கீழ்ப்படிந்து போயிருந்தாக்கா அந்த உயிர் காக்கப்பட்டிருக்கும்.
எத்தனையோ மரணங்கள் நம்முடைய ஜப குறைவினால உண்டாகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அறிவிக்காது போகும்பொழுது அந்த ஆத்மா நரகத்துக்கு போகிறது. நீங்க குறிப்பா பாரத்தோடு மற்றவர்களுக்கு அறிவித்து விட வேண்டும். இயேசு என்கிற ஒருவரை அறிமுகப்படுத்தி விட வேண்டும். எப்படி ஆகிலும் ஆலயத்துக்கு நீங்க அநேகரை அழைத்து வந்து விட வேண்டும். அதை குறித்துதான காரியம் நம்ம அநேக நாட்கள் கேட்டிருக்கிறோம். அதை குறித்த பாரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியாக அந்த மிகுந்த சந்தோஷம் உண்டாகக்கூடிய ஒரு காரியம், அந்த ஒரு பாவி மனம் திரும்ப வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. அருகாமையில நம் பகுதியில அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாரம் நம்மிடத்துல உண்டாக வேண்டும். அது நம்முடைய கடமையா இருக்கிறது. அது நிமித்தமாக என்ன உண்டாங்க? அதிகமான சந்தோஷம் உண்டாகும் என்பதை நாம் அறிகிறோம். அதிகமாக கொடுத்தல் என்கிறதான தலைப்பு 5வது தலைப்பு. மார்க் 12 41 43. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுவதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துண்டுக்கு சரியான 2 காசை போட்டார். அப்பொழுது அவர் தம்முடைய சீடரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றவரை பார்க்கிறோம், இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவரோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டார் என்றார். போதும். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, சீஷரை எங்க அழைக்கணும்? இந்த காரியத்தை சீஷர்கள் உணர்ந்து கொள்ளும்படியா, ஏனென்று சொன்னால் சீஷர்கள் அவருக்கு பின்னால இந்த காரியத்தை அறிந்து கொள்ளும்படியாக காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டானதை எல்லாம் போட்டுவிட்டாள் என்று சொல்லி தேவன் பெருமையாக மெச்சுகிற ஒரு காரியம். அதிகமாய், கிட்டத்தட்ட அதிகமான சொன்னா இருக்கிறதுல, அதாவது வறுமையிலிருந்து ஜீவனத்துக்கு உண்டானது. வறுமையிலிருந்து நீங்க போனது சொல்லல, அந்த தசம பாகத்தை குறித்து இதுல சொல்லவே இல்லைங்க. தசமாக அல்லாமல் போடுற காரியம் காணிக்கை பெட்டியில போறது. அதனால நம்ம அதிகமாய் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாய். இப்ப எனக்கு எங்க மாமா வீட்டுக்கு பின்னாடி ஒரு சர்ச் இருக்குது. அதுல 3 காணிக்கை பெட்டிகள் இருக்கும். ஒரு பெட்டி ஆலய பணிக்காக, ஒரு பெட்டி சர்ச்சுக்காக, இன்னொரு பெட்டி மிஷனரிகளுக்காக சொல்லி 3 காணிக்கை பெட்டிகள் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பமும் ஆலை கட்டுகிற பணிக்காக 50,000 கட்டாயமா எனக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி அவங்க ஒரு வலியுறுத்தல் வச்சிருந்தாங்க. அதன்படியாக பிரயாசப்பட்டு எல்லா குடும்பங்களும் கொடுத்திருக்கிறார்கள். கொடுத்தது நிமித்தமாக தான் பெரிய ஆலயம் கட்டப்பட்டுச்சு என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அதனால அதை கொடுக்கிற காரியங்கள் ஊழியக்காரன் நம்ம அநேக நாட்களா நான் ஜெபித்தது உண்டு. கொடுக்கிற காரியத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு பெற்று விட முடியும், எல்லாம் கிடைத்து விடும். ஆனால் உலக பிரகாரமான அந்த ஆசீர்வாதம் நீங்க தேவனுக்காக கொடுக்கிறவர்களாய் மாறணும். யாருக்கு தெரியுங்க? உங்களுக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் தேவனுக்காக நீங்க கொடுக்கறதுக்காக கூட இருக்கலாம். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, ஊழியங்களை குறித்து, மிஷனரிகளை குறித்தான ஒரு பாரம் இடத்துல உண்டாயிருக்கிறதா? நான் வெளிநாட்டுல இருக்கும் பொழுது 2002 நான் வெளிநாட்டு போனேங்க. நான் போன நாட்கள்ல 700 திராம்ஸ் 7,000 ரூபாய் தான் வருமானம். கஷ்டமான வேலையில கொண்டு போட்டாங்க. லோடிங் அன்லோடிங் வேலை தான் எனக்கு கிடைச்சது ஆரம்ப நாட்கள்ல. போய் 2002 போகும்போது லோடிங்னா இந்த விண்டோ ஏசி இருக்குதுங்களா, விண்டோ ஏசியை 10 நிமிஷத்துல அன்லோட் பண்ணணும். நாங்க 2 பேரும் சேர்ந்து 10 நிமிஷத்துல அன்லோட் பண்ணணும், 10 நிமிஷத்துல லோடிங் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஒர்க்கு அப்படியே ஃபுல்லா வேர்த்து ஊத்தும். அப்படி இருக்கிற சூழ்நிலை நான் என்ன செய்வேன்னா, 7,000 ரூபா வருதுன்னு வச்சுங்களேன், இல்லை 2,000 ரூபா செலவாயிடும். பாக்கி 5,000 ரூபாய ஊருக்கு அனுப்பிடுவேன். எனக்கு கடன் இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு 1 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு தான் வெளிநாடுக்கு போனேன். அப்படி இருக்கிற சூழ்நிலை சார்ஜா சர்ச்சிலேருந்து ஒரு ஊழியக்காரரை நான் சந்திச்சு அவரோட கூட பேசிக்கிட்டு இருந்தோம். எப்போ பிறகு வந்தீங்க? ஒரு நாள் வந்தேன். எவ்வளோ கடன் வாங்கிறீங்க? 1 லட்ச ரூபா வாங்கிட்டு வந்தேன்.
அடைஞ்சிருச்சா? இன்னும் அடையலைங்க, 8 மாசம் ஆச்சு, இன்னும் அடையல, வட்டி மட்டும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு காரியங்களை கற்றுக் கொடுத்தாரு எனக்கு. என்னன்னு சொன்னா, நீங்க 700 கிராம்ஸ் வாங்குறீங்கன்னா அந்த 700 கிராம்ஸ்ல கிட்டத்தட்ட எவ்வளோ, 70 கிராம்ஸ், 7000 சம்பளம் வாங்கினா எவ்வளோங்க, 700 ரூபா. 700 ரூபாய் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க, ஒரு விடுதலை உண்டு அந்த கட்டணம் சொல்லி ஒரு அறிவுரை எனக்கு கொடுக்கும்பொழுது அதை நான் கேட்ச் பண்ணிக்கிட்டேன். சரி, எப்படி இருந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த 700 ரூபா, முன்னாடிலாம் அங்கே நாங்கள் என்ன செய்வோம், 5 கிராம்ஸ் தான் போடுவோம். 1 கிராம்ஸ் 2 கிராம்ஸ்க்கு ஒரு காசு இருக்கு. இப்போ நம்ம இங்கே போகிறோம்ல 5 ரூபா துட்டு 10 ரூபா துட்டு போகிற மாதிரி, அங்கே ஒரு கிராம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு பைசா தான் நான் போட்டுட்டு இருப்பேன். அப்போ எனக்குள்ளாக என்ன ஒன்று, காசு சில்லற காசே நான் போடக்கூடாது. ஆண்டவரே, 1 கிராம்ஸ் போடவே கூடாது. 5 ரூபா இருக்குது, 5 கிராம்ஸ் இருக்கு, 5 கிராம்ஸாவது நான் போடணும். இதுக்கு ஒரு 70 கிராம்ஸும் ஒரு 5 கிராம்ஸ் காணிக்க போடுறதுக்கும் நான் எப்போதுமே எடுத்து வச்சுக்குவேன். மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் எதை செலவாக இருந்தாலும் பார்த்துக்கோ. எத்தனையோ நாட்கள் எனக்கு பேஸ்ட் இல்லை, சோப்பு இல்லைனாலும் கவலைப்படுறதில்லை. சோப்பு இல்லாமல் குளிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த 10% தசம பாகத்தை கை வைக்காம எடுத்து கொடுக்கும்பொழுது திடீர்னு என்ன செஞ்சாரு, நடந்த அற்புதத்தை பாருங்க. நான் அந்த வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன். கிறிஸ்டின்னு சொல்லி எங்கள் கேம்பஸ்க்கு தெரியும், கேம்பஸ் தான் வேலை போடுறவர். கேம்பஸ் என்ன செஞ்சாரு, என்னை கூப்பிட்டு ஏர்போர்ட்ல ஒரு வேலை இருக்கு, நீ போறியாடா, அதுக்கு சம்பளம் அதிகமா இருக்கு, நீ போறியான்னு கேட்கும்போது அவர் நான் கிறிஸ்டினா உண்மையானான்னு சொல்லி மலையாளி ஒரு வராரு கேம்பஸ், அவர் என்னை கூப்பிட்டு கேட்கும்போது நான் போறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு அனுப்புனாருங்க. அங்கே போனால் 1200 கிராம்ஸ், 700ங்க 1200ங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில பொருளாதார நெருக்கடி, ஆசீர்வாத குறைவுலாம் எதனால உண்டாகுதுன்னு சொன்னா, நம்ம தேவனுக்கு தசம பாகத்தை சரியாய் செலுத்துவதில்லை. அதை நம்ம வஞ்சிக்கிறோம், தேவனை ஏமாத்துறோம். அதுதான் மல்கியால சொல்லுது, தேவனை ஏமாற்றுகிறவளாய், அவரை வஞ்சிக்கிறவளாய் நாம் காணப்படாது. அவர் வஞ்சித்தோம், அவரை ஏமாத்துறோம், என்னங்க செய்வார்? அவருக்கு திருப்பி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்னு ஒரு ஊழியக்காரங்க, நம்ம ஊழியக்காரன் சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன், இந்த உலகத்திலே அதிகமா வட்டி கொடுக்குற பேங்க் எதுனா பரலோக பேங்க். பரலோக பேங்க்கு நீங்க ஒரு மாசத்துக்கு 10,000 கொடுத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபா வருமானம் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். அதனால அதுவும் நம்ம வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருந்தது. டக்குன்னு சம்பள உயர் கிடைச்சுன்னா அப்புறம் என்ன கவலை இருக்கு. அதுக்கப்புறம் 1200 கிராம்ஸ் ஏறணும்னா என்ன, 120 கிராம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா படிப்படிப்படியா ஏறி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 60,000-70,000 ரூபாய் சம்பளம் உயர்ந்துச்சு. அது எதனால, நாம முதல் மாசம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிந்து தசமபாகத்தை போட்டதுனால. நம்ம சமூகத்துல, நம்ம சபையில இருக்கிற எத்தனை பேர் நம்ம இந்த தசமபாகத்துல உண்மையா இருக்கிறோம்? கை தூக்க சொல்ல உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஆசீர்வாதங்களுக்கு எதனால தடையா இருக்கிறது? துபாயில இருக்கிற ஊழியர் ராஜ்குமார், எட்வின் ராஜ்குமார் அவரோட பேரு. அவரு ஆரம்ப நாட்கள்ல போகும்போது 50,000 ரூபாய் வருமானம்னா எவ்வளவுங்க போடணும் தசமபாகம்? 5,000 ரூபாய் போடணும். ஆனா அவர் 10,000 ரூபாய் போடுவாராம் காணிக்கையில. அவர் தான் பாஸ்ட், ஆரம்ப நாட்கள் அவர் தான் பாஸ்ட், இருந்தாலும் 10,000 ரூபாய் அந்த காணிக்கை பையில போடுவாராம். அதுக்கப்புறம் அவருக்கு சம்பள உயர்வு கிடைச்சி வேலை அதிகமாகி போய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில சொல்லிட்டாங்க, நீங்க வேலையே செய்ய வேணாங்க, கையெழுத்து போட்டு போனா போதும். ஏன்னா அவர் பெரிய சீஃப் மேனேஜர் ஆயிட்டார். போய் நீங்க பாஸ்டா இருக்கிறீங்க, உங்களோட ஊழியத்தை நீங்க பாருங்க, இங்க வந்து நீங்க எப்பயாவது கையெழுத்து போட்டு போங்க. அதுக்கப்புறம் கடைசி நாட்கள்ல போகும்போது 2-3 லட்சம் 5 லட்சம் ரூபாய் வசூல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப படிப்படியாக இருந்தாரு. வேலூர்ல வந்து திருப்பி ஒரு சபையை கட்டினாரு, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தந்தாரு. நாங்க யாராவது ஊருக்கு போகணும் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கனாக்கா உடனே எங்கள்கிட்ட 100 கிராம் சேர்த்து கொடுப்பாரு. ஏன்னா ரொம்ப ஏழை மக்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வாரி கொடுப்பாரு. அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம்லாம் நான் நேரடியாக அந்த சாட்சியை நான் பார்த்தோம். வேலூருக்கு போயிருக்கிறோம், அவருடைய இடங்கள், அவர் வீடெல்லாம் பெரிய வீடை கட்டிட்டாரு. தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதம் தந்தாருங்க. அதே மாதிரி இப்போ இன்னொரு சாட்சி எப்படின்னா, நான் இல்லாமல் இருந்தேன். உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த 2004 மேரேஜ் சொந்த வீடு கிடையாது. சொந்த வீடு இல்லாத இருக்க சூழ்நிலை எனக்கு ஒரு இடம் ஒன்று இருந்தது, சின்ன இடம் ஒன்று. அந்த இடம் நான் 20,000 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தப்ப சும்மா ஒரு ஆள் வற்புறுத்தினாலும் சொல்லி வாங்கி போட்டாச்சு. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, உன் இடம் 2 லட்ச ரூபா போகுது, கொடுக்குறியா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியா, சரின்னு கொடுத்தலான்னு சொல்லிட்டு போனேன். அது என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் ஒரு இடம் சின்ன இடம் சொல்லிட்டு 2 லட்ச ரூபாய் கொடுத்தாச்சு. அப்போ தான் நான் ஒரு சிடியில் அகஸ்டின் அண்ணனோட செய்தி கேட்டேன்.
அதை கேட்கும்போது அதில் கொஞ்சம் தொடப்பட்டு என்ன செஞ்சேன், ஒரு காணிக்கை சர்ச்சு கட்டுக்கிற ஒரு காணிக்கையாக என்ன செஞ்சேன், அதோட முழு தொகையை கொண்டு போய் இது வந்து வட மாநிலத்தில் சர்ச்சு கட்டுறதுக்காக கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொல்லி பேசணும். பேசி அதை கொடுத்துட்டோம். தயா நான் எல்லாருமே போயிருந்தோம், வேனில் போயிருந்தோம், மாமா வந்திருந்தாங்க. அதெல்லாம் கொடுத்த பிறகு அந்த மெசேஜில் கூட அந்த காரியத்தை சொன்னார். அது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆகலைங்க. 3 மாதத்துல எனக்கு ஒரு பெரிய வீடு ஆண்டு கொடுத்தாரு. நான் கொடுத்தது கொஞ்சம் தான், ஆனால் இன்னைக்கு அதோட விலை 1 கோடி ரூபாய்க்கு மேலே போக வேண்டிய வீடு அது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு கூட உயிருள்ள சாட்சியா இருக்கேன். தேவனுக்கு கொடுத்த போது எவ்வளோ ஆசீர்வாதத்தை நான் பார்த்தேன்னு சொல்லி உங்க சமூகத்துல நான் பேசுறேன். நீங்க அதன்படியாக அதிகமாய் கொடுக்கிறவர்களாய், கொஞ்சம் இல்லை, ஏற்கனவே நீங்க கொடுத்துட்டு இருந்தாலும் ரைட்டு, இன்னும் அதிகமாய் கொடுக்கிறவர்களாக நீங்க மாறும் பொழுது எல்லா ஆசீர்வாதத்திலையும் கொடுத்தவங்க எல்லாரும் நிச்சயமா வைக்கப்பட்டு போனது இல்லைங்க. கொடுக்கிற யாருமே பொருளாதார ரீதியாக தேவன் ஒருபோதும் வைக்கப்பட்டு போக விடதில்லை. அதனால தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் தேவனுக்காகவும் தேவனுடைய ஊழியத்துக்காகவும் முதலாவது தசமபாகத்தை கொடுக்கணும். இன்னும் அதிகமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கிறவர்களாய் காணப்படும் போது நிச்சயமான வாழ்க்கையில ஒரு பெரிய மேன்மையான ஒரு அற்புதத்தை தேவன் செய்து விட முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதிகமான ஊழியம் 1 தீமோத்தேயு 6:1-6 வரைக்கும் 1 தீமோத்தேயு. நம்முடைய ரட்சகராய் இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விலகும் தெய்வீக பக்திக்கும் ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையும் பொருட்டாக நான் மக்கதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு 6 வரைக்கும் வாசிக்கணும். எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இதயத்திலும் நன்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். 1 தீமோத்தேயு 6:2 வாசிங்களேன். விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராய் இருக்கிறதுனாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல் வேலையின் பலனை பெற்றுக்கொள்ளுகிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். இப்படியே போதித்து புத்தி சொல்லுன்னு சொல்லி பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதினதான நிருபத்தில் நாம் அந்த காரியத்தை பார்க்கிறோம். பவுல் அநேக காரியங்களை ஊழியக்காரங்க சொன்னது போல அந்த நிருபங்களை நாம் வாசிக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. அதிநிமித்தமாக அநேக செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். 10 விதமான கிளை சபைகளை உருவாக்கும்படியாக தேவன் அநேகரை சீஷராக்க வேண்டும் என்கிறதான லீபனோன் தோட்டத்துல அந்த குறித்தான ஒரு பாரம் வந்ததுனாலதான் இதுக்கு முன்னாடி ஒரு டீம் வச்சு சீஷராகவரை குறித்து பேசினாங்க. இப்ப ஒரு 2 மாதங்கள் சீஷரை குறித்து நம்ம பேசுறோம். கரு உருவாவது எப்படி, சீஷராகுவது எப்படிங்கிறதான வெளிப்படையான ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி என்பதை குறித்து நாம் கேட்டோம். அதை குறித்து அநேக காரியங்களை அவங்களுக்கு பாரம் வந்ததுனால அந்த 10 கிளை சபைகளை உருவாக்க வேண்டும். தேவன் ஒரு தரிசனத்தோடு கூட அதை ஆரம்பித்திருக்காங்க. அதுல ஒரு சில இடங்கள்ல தடையாகி செயல்படாதபடி இருக்கிறது, ஒரு சில இடங்கள்ல நடந்து கொண்டிருக்க நம்ம அறிந்திருக்கிறோம். அது நிமித்தமாக நம்முடைய சபைகளை அநேகரை சீஷர்களாய் மாற வேண்டும், ஊழியத்தை செய்ய வேண்டும், தேவனுக்காய் உபயோகப்படுகிற பாத்திரமாய் தேவனுடைய பணியை செய்ய வேண்டும், தேவனுடைய வேலைக்காரராய் மாற வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டபடியினால அநேகரை இந்த இடத்துல தேவனுடைய பணியை செய்யும்படியாய் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான ஒரு சின்ன வேலைக்காரனாக அநேகரை எழுப்பியிருக்கிறது உண்மை. இந்த நாட்கள்ல நாம் அதிகமாய் அந்த ஆத்ம பாரம் கொண்டவர்களாக ஊழியங்கிறது நீங்க எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவிச்சீங்கன்னாவே
ஊழிய செய்றீங்கன்னு அர்த்தம். அதனால என்னன்னா, அந்த ஊழிய வாஞ்சை, சுவிசேஷத்தின் பாரம் நம்ம இடத்துல உண்டாக வேண்டும். நம்மை கொண்டுதான் நம்முடைய பகுதியில ஒரு அசைவை, ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு மனம் திரும்புதலை, அநேகர் தேவையோடு இருக்கிற மக்கள் எத்தனை அதிகம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு முறை ஒருத்தவங்கள்ட்ட பேசி பார்த்தீங்கன்னா போதுங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு கேட்டா போதும், அநேக பிரச்சனையை சொல்லுவாங்க. அவங்களோடு கூட நாங்கள் பேசுகிற அந்த அனுபவம், அந்த ஊழியத்தின் மேல ஒரு வாஞ்சி, அந்த ஆத்தும பாரம், மற்றவர்களுக்காக பிரயாசப்படுகிற காரியம் நம்மிடத்துல உண்டாக வேண்டும். தெய்வமான ஊழியங்கிறது ஒரு பெரிய சபை நடத்துவதல்ல. நம்ம சபையோடு கூட இணைந்து கிளை சபைகளா இருக்கிற நாம் அந்த பாரத்தை ஊழிய வாஞ்சியவர்களாய் அதிகமாய் ஊழியம் செய்கிற அந்த காரியத்துக்கு நாம் கடந்து போவது தேவனுடைய பெரிய திட்டமா இருக்கிறபடினால அதை நம்ம ஒப்பு கொடுத்து செய்வோம். அடுத்தது அதிக பிரயாசம். பவுலை குறித்து அதிக பிரயாசம். 7வது காரியம் 1 கொரிந்தியர் 15:9-10. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருந்தாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லோரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளின கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அதிகமா பிரயாசப்பட்ட தேவனுக்காக அதிகமாய் பிரயாசப்படுகிற அனுபவம். பிரயாசப்படுறேன்னாங்க, பிரயாசப்படுறேன் முயற்சி செய்யறது, ரிஸ்க் எடுக்கிறது, ஒப்பு கொடுக்கறது, பாரப்படுறது, இதெல்லாம் பிரயாசம். பவுலை போல அந்த பிரயாசம் நம்ம இடத்துல உண்டாயிருக்கிறதா? அவரை போல இல்லைனாலும் சரி, என்னதான் பிரயாசங்கள் பட்டாரு சொல்லி 2 கொரிந்தியர் 11:23 இருக்கிறது பாருங்க. 2 கொரிந்தியர் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாக அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அகத்தில் அகப்பட்டவன். தூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் பிளாவுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லறியுண்டேன். ஒரு தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போகினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கண்ணரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், அண்ண சகோதரர்களிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண்பிடிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் இல்லாமல் எல்லா சபையை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருங்குகிறது. போதுங்க. சரி, பவுலோட பிரயாசங்கள் எத்தனைன்னு சொல்லி லிஸ்ட்ல நீங்க பாருங்க. இதுல இருக்கிற பிரயாசத்துல ஏதாவது நம்ம ஒண்ணு பட்டிருக்கிறோமா? தேவனுடைய ராஜ்யத்துக்காக, ஊழியத்துக்காக, அவருக்காக, தேவனுக்காக எதையாயிலும் செய்யக்கூடிய ஒரு வைராக்கியம் நம்ம இடத்துல உண்டாயிருக்கிறதா? கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவனுடைய எச்சரிப்பின் செய்தியை கூட நாம ஊழியக்காரங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க? கணக்கு பார்க்க கடவன். ஹீப்ரு கிளாஸ்ல சொன்னது தேவனுடைய வருகை எதை குறிக்கிறது? 2025 குறிக்குதுன்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா? வரலாம், வராமல் இருக்கலாம். ஆனா நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? நாம் பிரயாசப்படுகிறோமா? ஆயத்தமாகுவதற்கு பிரயாசம், தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு பிரயாசம். பிரயாசப்பட்டாதாங்க பலன் உண்டாகும். ஜெபிக்கிறதுக்கு பிரயாசப்படணும், வேத வாசிக்கிறதுக்கு பிரயாசப்படணும், பரலோகத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக பிரயாசப்படணும், சுவிசேஷம் அறிவிப்பதற்காக பிரயாசப்படணும்.
பிரயாசம், முயற்சி, வாஞ்சை, ஆர்வம், நமக்குள்ள ஒரு திட்டம் இருந்தா மாத்திரம்தான் எல்லாவற்றிலும் நம்ம ஜெயத்தை பெற முடியும். நம்ம ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நேராக அப்படியே கட்டப்பட்டவர்களாய் போய்கொண்டிருக்கலாம் இல்லை. தேவன் எல்லாவற்றிலும் விடுதலையாக்கி நம்மை கொண்டு ஒரு பெரிய காலையை, நம்மை கொண்டு அநேக ஆத்துமாக்கள் விடுதலை, நம்மை கொண்டு ஒரு பெரிய அற்புதத்தை நம்முடைய பகுதியில தேவன் செய்வது ஒரு பெரிய திட்டமாக இருக்கிறது. நம்முடைய சபையில 100 பிரேஸ்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து செழித்து வருகிறோம். உங்கள யாருக்காவது உங்க வீட்டுல இந்த இடத்துல நீங்க சுவிசேஷ கூட்டம் நடத்தணும்னு சொல்லி ஊழியக்காரங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு ஆளுங்களை அனுப்பி வைப்பாங்க. அந்த இடத்துல உங்க மூலியமா ஒரு 10 ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அது உங்களோட கிரெடிட்ல மேல இருக்குங்க. பரலோக ராஜ்யத்துக்குள்ள பரலோகத்துக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வச்சுட்டீங்க. 10 ஆத்துமாக்கள் சேர்த்து வச்சாவே பரலோகத்துல பொக்கிஷம் சேர்த்து வச்சுட்டீங்க அர்த்தம். அப்படிப்பட்ட பிரயாசப்படுவதாய் நம்ம வாழ வேண்டும். அது தேவனுடைய பெரிதான திட்டமா இருக்கிறபடினால நாம் பிரயாசப்படுவதாக மாற வேண்டும். அதிகமான ஜபம், 7 விதமான காரியத்தை நம்ம பார்த்தோம். அதிகமான ஜபம், அதிக வேத வாசிப்பு, அதிகமான நேசம், அதிகமான சந்தோஷம், அதிகமாய் கொடுத்தல், அதிகமாய் ஊழியம் செய்தல், அதிகமாய் பிரயாசப்படுதல். அவளை போல இன்னும் அதிகமாய் பிரயாசப்படுகிற அந்த வாஞ்சை, வைராக்கியம் நம்மிடத்துல உண்டாகும் பொழுது மாத்திரம்தான், அந்த பிரயாசம் நம்மிடத்துல இருக்கும்பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை தருவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். வேறு காரியத்தில் அதிகமான காரியத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சத்தியத்தை நம்ம கற்றுக்கணும். ஏற்கனவே நம்ம 3 காரியம், அதிக அன்பு, அதிக விசுவாசம், அதிக நீதியில நடக்கணும். அது கூட இந்த 7 காரியத்தையும் நம்ம சேர்த்துக்கொண்டு அந்த 10 காரியத்துல அதிகமாய் நம்ம முன்னேறி செல்வோம். அதிக ஜபத்திலும், அதிக வேத வாசிப்பிலும், அதிக பிரயாசத்திலும், அதிக கொடுக்கறதுலையும், இப்படி பல காரியங்கள் இன்னைக்கு பார்த்த காரியத்தை நம்ம அதிகமாக பிரயாசப்பட்டு ஆண்டவருக்கு மகிமையாக இருப்போம். நான் இன்றைக்கு உங்களோடு பேசணும்னு நினைச்ச காரியம் டைம் இல்லாததுனால நான் ஷார்ட்டா ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 22வது வசனத்தை வாசித்து நம்ம ஆக்சுவலா ரொம்ப நாள் நிற்க முடியாதுன்றதுனாலதான் நான் அவரை கொடுக்க சொன்னேன். இருந்தாலும் இன்னைக்கு செய்தி கொடுக்கணும் அப்படின்றத என்னுடைய வாஞ்ச. பலவீனத்திலும் என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொன்னாரு. நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு. இருந்தாலும் அது நீண்ட செய்தியாக 7 காரியங்களை அவர் விளக்குவதற்கு நீண்ட செய்தியாக இருந்ததுனால பரவாயில்ல அப்படின்ட்டு என்னுடைய காரியத்தை ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடுறேன். மகிமையை கொடுத்தேன், இதுதான் என்னுடைய தலைப்பு. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கொடுத்த தலைப்பு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இன்றைக்கு நிறைய பேர் வருவாங்க, எல்லாம் தேவையில் இருக்கிறாங்க, எதையாவது அவங்க பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்க ஏதாவது உங்களுடைய வார்த்தையை கொடுங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, மகிமையை கொடுத்தேன் என்று சொன்னார். அப்ப யோவான் 17:22 வித்தியாசமான முறையில அந்த வார்த்தையை பேசினார். யோவான் 17:22 படிங்க. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். எவர்களுக்கு? யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோமோ அவர்களுக்கு கொடுக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கல அவங்களுக்கு கிடைக்காது. இப்ப நம்மளாம் விசுவாசித்து இருக்கிறோம். நம்ம ஏசாண்டவரை விசுவாசிக்கிறதுனால தான் இங்க வந்து உட்கார்ந்து. அப்ப பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனுக்கு மகிமையை கொடுத்திருக்கிறார். அந்த மகிமையை நமக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். மகிமை அப்படின்னாக்க நம்ம ஏதோ சாதாரணமா நினைச்சுட்டு போறோம். இன்னைக்கு உண்மையிலே இன்னைக்கு மகிமையை குறித்து கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தேன்.
கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன். மகிமைன்னா என்ன அப்படின்னு. மகிமைன்னா அது அது மகிமை என்றால் என்ன அப்படின்னு போட்டு பார்த்தாக்கா, மாட்சிமை, பெருமை, சிறப்பு, கௌரவம், புகழ் போன்ற பல அர்த்தங்களை உள்ளடக்கிய ஒரு சொல் தான் மகிமை. இதுல இவ்வளவு அடங்கி இருக்குது. மகிமை புகழ் இருக்கு, மாட்சிமை இருக்கு, கௌரவம் இருக்கு, சிறப்பு இருக்கு, பெருமை இருக்கு, எல்லாம் உள்ளடக்கிற ஒரு வார்த்தை தான் மகிமைன்னு சொல்றாங்க. அப்ப தேவனுடைய மகிமை என்பது அவருடைய ஆவிக்குரிய அழகு என்று சொல்கிறார்கள். மகிமை என்றால் ஒரு அழகு அப்படின்றார். அது எப்படிப்பட்ட அழகுனா, புற தோற்றத்தில் அழகு கிடையாது, சரீர பிரகாரமான அழகு கிடையாது. அது அவருடைய குணாதிசயத்திலிருந்து வெளிப்படும் அழகு என்றார். மகிமை என்பது பிதாவாகிய தேவனுடைய குணாதிசயத்திலிருந்து, குணநலத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு அழகு என்று சொல்கிறார்கள். அந்த அடுத்தது மகிமையை ஒரு ஒளிக்கு சமமாகவும் பரலோகத்துக்கு சமமாகவும் அவங்க என்ன செய்யறாங்க, கூறுகிறார்கள். அந்த இன்னைக்கு அப்படிப்பட்ட மகிமையை தான் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசுக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப நான் சிந்திச்சு பார்த்தேன், கொஞ்சம் தியானிச்சேன். இயேசுக்கு என்னென்னலாம் மகிமையை கொடுத்தாரு, மகிமையான காரியத்தை கொடுத்தாரு பிதா அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய கொடுத்திருக்கிறாரு. நான் என் புத்திக்கு 3 மட்டும் ஏற்றிச்சேன். அந்த 3 மட்டும் உங்கள்கிட்ட சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு காரியம் என்னன்னாக்கா, அவருக்கு தன்னுடைய குமாரன் என்ற அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். நாம் பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கௌரவம் தான், தேவனுடைய பிள்ளை. அடுத்தது என்ன கொடுத்திருக்கிறாரு அப்படின்னாக்கா, மரித்த போதிலும் 3ஆம் நாள் உயிர் தரக்கூடிய மகிமையை கொடுத்திருக்கிறார். அவர் உயிரோட எழும்ப வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட மகிமையை அவர் கொடுத்திருக்கிறார். 3வது காரியம் என்ன கொடுத்திருக்கிறார்னா, பரலோகத்தினுடைய ஃபுல் ரைட்ஸையும் அவர்கிட்ட கொடுத்திருக்கிறார், நித்திய ஜீவன். அப்ப பரலோகத்தினுடைய முழு அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். இந்த 3 காரியமும் முக்கியமான காரியம். அதுக்கப்புறம் எவ்வளவு இருக்குது. அவருக்கு அற்புதம் செய்யற வல்லமை, அதிசயம் செய்யற வல்லமை, இன்னைக்கு அதிகாரங்கள், இன்னைக்கு பிசாசு மேல அதிகாரம், எப்படி பல காரியத்தை மகிமையாய் கொடுத்திருக்கிறார். அதனால இந்த மகிமை, முக்கியமான இந்த 3 மகிமையை தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோமோ அவர்களுக்கு கொடுத்து போயிருக்கிறார். இன்னைக்கு உனக்கு எனக்கு அந்த மகிமை கொடுத்துட்டார். இதை நம்ம சுதந்திரித்து கொள்ளாம நம்ம அதை கிடைச்சும் கையில வச்சுக்கிட்டு தவிச்சிட்டு கிடக்கிறோம். அதனால நமக்கு பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுடைய பிள்ளை. இன்னைக்கு அதெல்லாம் நீங்க எழுதி வச்சுங்க, வீட்டுல போய் பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், எபேசியர் 1:6 பிள்ளை என்ற அதிகாரம், புத்திர சுவீகாரத்தின் அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மளாம் யாருடைய பிள்ளைன்னா தேவனுடைய பிள்ளை. பிசாசின் பிள்ளையாக இருந்த நாம இப்ப தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை மகிமையாக கொடுத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம ஏற்கனவே ஒன்ஸ் அப்பான் எ டைம் யாருடைய பிள்ளையா இருந்தோம்னா பிசாசுடைய பிள்ளையா இருந்தோம். எப்ப அவரை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு ஞானஸ்தானத்தை பெற்றோமோ அப்பயே அந்த பிசாசுடைய உறவில் இருந்து நாம் பிரித்து கொண்டு தேவனுடைய பிள்ளை என்ற உறவிலே நாம் சேர்த்து விட்டோம். அதான் அந்த திருமுழுக்கு ஞானஸ்தானத்தினுடைய அடையாளம், அதுதான் அர்த்தம். வாங்காதவங்க சீக்கிரமா வாங்கிடுங்க. திருமுழுக்கு ஞானஸ்தானம் வாங்கிட்டீங்கன்னா தான் பிசாசுனுடைய உறவு நீங்க துண்டிக்கப்படுகிறது. இல்லைன்னா இன்னும் பிசாசு பிள்ளையாதான் இருக்கும்போது நம்ம வந்துட்டு போயிட்டு இருக்கலாம் ஆண்டுடைய ஆலயத்துக்கு. ஆனா ஆண்டவர் நம்மள உரிமை கோர மாட்டாரு. பிசாசு தான் உரிமை. என் பிள்ளை எப்ப நீ முழுவுறியோ, எப்ப தண்ணியில முழுவுறியோ, எப்ப நீனு அது தண்ணியில முழுவுறது என்னன்னாக்கா பாவத்துக்கு சாவறதுக்கு அர்த்தம். அப்ப பிசாசுனுடைய பாண்டேஜ், அதாவது அவனுடைய பிணைப்பை அறுக்கிறதுக்கு சமம். பிசாசுக்கு இருந்து சங்கிலியை அறுத்துக்கிட்டு இயேசுவோடு இணைகிற ஒரு காரியம் தான் ஞானஸ்தானம். இன்னைக்கு வருகிற ஈஸ்டர், அது நமக்கு குட் ஃப்ரைடே அன்னைக்கு, நமக்கு ஈஸ்டர் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு உயிர் தேர்ந்த நாள்ல ஆராதனை தருவோம். நம்ம வெள்ளிக்கிழமை தருவோமா அல்லது நான் பார்த்து சொல்றேன், குட் ஃப்ரைடேல தான் தருவோம்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஆராதனை, ஞானஸ்தான ஆராதனை உண்டு. ஞானஸ்தானம் எடுக்கணும்னு விரும்புறவங்க
தேவனுடைய உறவுல நான் வரணும்னு விரும்புறவங்க நீங்க என்னிடத்துல பார்த்து பேரை கொடுங்க, அதுக்காக செபிங்க. அந்த ஞானஸ்தானம் என்பது பிசாசுடைய உறவை அறுத்து கொண்டு தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுக்கிறது. அப்ப நாமெல்லாம் இப்ப யாராயிட்டோம்னாக்கா தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்துக்கு வந்துட்டோம். அடுத்து இரண்டாவது காரியம் அதாவது 3ஆம் நாள் தன்னுடைய பிள்ளையை அவர் எழுப்புறார், உயிரோடு எழுப்பி இன்னைக்கு பரநேறி செல்லும்படியாக அவர் வெற்றி சிறக்கிற ஒரு ஃபைனல் மேட்ச்ல வெற்றி சிறந்த மாதிரி அவருக்கு என்ன செய்யறாரு, மரித்து போயிட்டாருன்னு சொன்ன அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பிட்டார். இன்னைக்கு ஒன்னையும் என்னையும் மரிக்கிற நாம் எப்படியா இருந்தாலும் இந்த சரீரம் மரித்து போகும் ஒரு நாள். நம்மையும் மரித்த ஒரு சரீரத்திலிருந்து நம்மளை உயிரோடு எழுப்புறதுக்கு ஆண்டவர் நமக்கு மகிமையை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் பெரிய ஆசீர்வாதமான மகிமையான காரியம். அது நீங்க 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செஞ்சார்கள், எழுந்திருப்பார்கள் என்று பார்க்கணும். அப்ப நாமும் மரித்ததிலிருந்து எழுந்திருக்கிறதுக்கு ஒரு வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதான் அவருக்கு கொடுத்த மகிமை நமக்கு கொடுத்திருக்கிறார். 3வது காரியம் பாத்தீங்கன்னா, நித்திய ஜீவனுக்கு நம்ம பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறார். அதான் மகிமை. மகிமை என்றாலே நித்திய ஜீவன். அப்ப அந்த நித்திய ஜீவனை நீ நான் அடையும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம நரகத்துக்கு சொந்தக்காரன் இல்ல, பாதாளத்துக்கு சொந்தக்காரன் இல்ல, பரலோகத்துக்கு சொந்தக்காரன் இல்ல. மகிமையை நமக்கு கொடுத்திருக்கார். இந்த நினைப்பு நமக்குள்ள இருக்கு. நான் எங்க சொந்தக்காரன், நித்திய ஹெவன்லி மேன். யூன் என்ற சகோதரன் சீனால ஆண்டவரை ரட்சிக்கப்பட்ட அந்த சகோதரன் பேர் என்னன்னா பரலோக மனிதன். என்ன மனிதனா? பரலோக மனிதன். இன்னைக்கு அந்த சீன கவர்மெண்ட் அவருக்கு எத்தனையோ லட்சம் டாலர் தரேன், அவர் உயிரோடையோ அல்லது பிணமாகவோ எங்கிட்ட சீனாவில் ஒப்படைச்சு அவருக்கு இத்தனை லட்சம் டாலர் உங்களுக்கு பரிசா தரேன்னு அறிவிச்சிருக்கிறார். ஆனா அவர் பேர் யூனன் தெரியாது. பரலோக மனிதனை தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மனிதன் ஹெவன்லி மேன், பரலோக மனிதன். நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள். அந்த மகிமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அந்த காரியம் இருக்கு. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறானோ அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று ஆண்டவருடைய அன்பை நம்ம வெளிப்படுத்துகிறோம். அதனால இன்னைக்கு பாருங்க, இந்த இவ்வளவு மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தேவனை நாம் உயிரோடு இருக்கும் போது ஒரே ஒரு காரியம் செய்யணும், அவரை மகிமைப்படுத்தணும். அணு தினமும் நீ மகிமைப்படுத்தணும். அணு தினமும் அவரை புகழ்ந்து போற்றி புகழ்ந்து அவருக்காக வாழ்ந்து அவருடைய குணாதிசயத்துல நீ வாழ்ந்தாலே, அவருக்காக நீ செயல்களை செய்தாலே நீ அவரை மகிமைப்படுத்துகிறாய் என்று அர்த்தம். உன் சொந்த இஷ்டப்படி வாழாம, உன் சுய புத்தியில வாழாம, ஆண்டவர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் படி, ஆண்டவர் சொல்ற ஆலோசனையின்படி நீ வாழ்ந்தாலே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாய் என்று அர்த்தம். அதனால நான் இந்த மகிமையை குறித்து ஆராய்ச்சி பண்ணும் போது எல்லார் காட்டிலும் ஆபிரகாமை அதிகமாக ஆண்டவர் மகிமைப்படுத்தினார், மேன்மைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். எல்லாரும் காட்டிலும் வேதத்துல என்னன்னா, அவன் எல்லாரும் காட்டிலும்னாக்கா எல்லாரும் செஞ்ச தியாகத்தை செய்யல. ஆபிரகாம் ஒரே ஒரு காரியத்தை தான் செஞ்சான், கீழ்ப்படிந்தான், அவ்வளவுதான். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எங்க போறன்னு தெரியாம போனான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய பிள்ளைய பலிபீடத்துல கொடுத்தான். இதுதான் அவன் செஞ்சது. அதுக்கு ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த மகிமை என்ன தெரியுங்களா? ஆபிரகாமின் தேவன். என்ன தேவனா? இல்ல கரங்களை தட்டுங்க. அறிமுகப்படுத்துறது எப்படி? ஆண்டவருடைய பிள்ளை ஆபிரகாம்னு சொல்ல, நான் யார் தெரியுமா? ஆபிரகாமுடைய தேவன். யாருடைய தேவன்? ஆபிரகாமுடைய. உன் தேவன் சொல்லணும். உன் பக்கத்துல இருக்கிறவங்க, உமா தேவன், ஐயோ உண்மையான தேவன். கேசவன், ஐயோ உண்மையான தேவன். உன் பேரை சொல்லி உன் சொந்தக்காரங்களோ உன்னுடைய உறவுக்காரர்களோ என்ன செய்யணும்? இன்னார் வணங்குற தேவன் உண்மையான தேவன் என்று அவர்கள் டிக்ளேர் பண்ணும்படியாக நீ நடக்கணும். நான் நடக்கும். அந்த மகிமையை தான் கொடுத்திருக்காரு. ஆபிரகாமுக்கு கொடுத்த மகிமை உனக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறாரு நம்முடைய தேவன். ஆமே. ஆபிரகாமின் தேவன் என் தேவன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, அவர்கிட்ட சொல்லுவாரு, ஏய் கேசவன் தேவன் தான் நான் வந்திருக்கிறேன் உனக்கு அப்படின்னா.
இது பிசாசு சொல்லுச்சு. பவுலையும் தெரியும், பவுல் வருகிற தேவனின் இயேசுவையும் தெரியும். நீ யாரா என்னத்த என் பேரை சொல்லி தோத்துறீங்க, அவங்க ஏசாமி பேரை சொல்லி தோத்துறீங்கன்னு அவனை அடிச்சு இருந்துச்சு. அப்பாங்களே, இப்படிப்பட்ட மகிமையை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கும் போது நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது நம்மை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். ஆமே. ஒரே ரகசியத்தை மட்டும் கத்துங்க. எனக்கு நான் சாதிப்பேட்டில் இருக்கும்போது, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, அப்படின்னு நடந்து டீ குடிக்கிறதுக்கு போகும்போது ஒரு கார்ல ஒரு சீட்டு, இந்த பேக்கெட் கார் அந்த மாதிரி தட்டுப்பட்டுச்சு. எடுத்து பார்த்தேன். அதுல ஒரு ஸ்லோகம் எழுதியிருந்தது, நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். சொல்லுங்க, நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். இது எனக்கு மறக்கவே அன்னையிலிருந்து இன்றைய வரைக்கும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். அவர் என்னை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஆமென். நீ நானும் மேன்மையை பார்க்கணும், ஆசீர்வாதத்தை பார்க்கணும், அந்த மகிமையான பரலோகத்தை பார்க்கணும்னா அவரை நீ மகிமைப்படுத்து. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படி, அது போதும். அந்த வார்த்தையின்படி நட, உன்னை ஆண்டவர் மகிமைப்படுத்தி மேன்மையான அந்த பரலோக காரியத்தில். ஆமென். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே உண்மை மகிமைப்படுத்தக்கூடிய காரியத்தை கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுக்கு மகிமையான காரியங்களை கொடுத்தீங்க. அதை எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அந்த மகிமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த மண் பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். போல் சொன்னதை போல தேவனுடைய மகிமையை இந்த மண் பாத்திரத்துல பெற்றிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பெற்ற மகிமையை ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுத்த நடக்கும் பொழுது உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக இருக்கிறது. ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த மகிமையான நித்திய ஜீவனை, உயிர்த்தெழுதலை, சொந்த குமாரன் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு சாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. நாங்கள் பிசாசு பிள்ளை அல்ல, உம்முடைய பிள்ளை என்று நாங்கள் விசுவாசித்து வெற்றியை பார்க்க உதவி செய்ய, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாங்கள் மேன்மை அடைய எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியா செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென்.